Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் வருங்காலங்களில் ஏதேனும் தடையோ இல்ல சிக்கலோ வர இருக்கிறதா? செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு வந்துவிடும். கூடிய விரைவில் அவர் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2026 ஜூலை ஆகஸ்டுக்குள்ள செந்தில் பாலாஜியை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் திமுகவிற்கு தலைவலி வரும். உதயநிதி பதவியேற்பை டெல்லி எப்படி பார்க்கிறது? 2026 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உதயநிதியைத்தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உதயநிதி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ் என்று சொல்லுகிறார்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தள்ளி வைக்கப்படுகிறாரா, ஒதுக்கப்படுகிறாரா திமுகவில்? பழனிவேல் தியாகராஜனுக்கு மீது பழி வாங்கி கொண்டார் உதயநிதி. காரணம் 30,000 கோடி ஒரு டேப் ரெக்கார்டை விட்டாரு பாருங்க வெளில. சபரீஸ் அதனுடைய சாத்திரம் ஆத்திரம், அதனால்தான் அவரை 28வது இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள். இனியும் பழனிவேல் தியாகராஜன் கண்டினியூ பண்ணார்னா மந்திரி சபையில அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ராகுல் காந்தியுடைய கணக்கு படித்தான் அவர் ஜெயராம் ரமேஷையும் உசுப்பி விட்டிருக்கிறார். அதே சமயத்தில் திருமாமலையும் உசுப்பிட்டிருந்த ராகுல் காந்தி தான் என்று அழுத்தமாக சொல்லுகிறார்கள் காங்கிரஸில். ஆதரேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழகத்துல அடுத்தடுத்து பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவாலயமே விழாக்கோளம் கொண்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வழக்கம் போல வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனமும், செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவை கொடுத்தது அப்படிங்கறதுல அவர் சேர்த்ததே ஒரு விமர்சனமா போகுது. இதுல டெல்லி என்ன பாக்குது சார்? குறிப்பா உச்சநீதிமன்றம் நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வழக்குல சரி, அதே மாதிரி சிறப்பு நீதிமன்றத்துல எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துல சப்ளிமெண்டரி அடிஷனல் சார்ஜ் ஷீட்டும் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்டிருக்கிறது. நேத்து கூட ஒரு இடி ஆபீஸ் போயிட்டு வந்தாரு அப்படின்னு பாக்குறோம். இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, உதயநிதி பதவியேற்பை டெல்லி எப்படி பார்க்கிறது? இரண்டாவதாக, செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் வருங்காலங்களில் ஏதேனும் தடையோ இல்ல சிக்கலோ வர இருக்கிறதா? செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு வந்துவிடும். இது சிக்கல்கள், கபட நாடகங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இது சட்ட ரீதியாக பார்த்தால் ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போய் பெயில் வாங்கிட்டு மத்த நாளே எந்த கேஸ்ல நீங்க பெயில்ல இருக்கீங்களோ அதே அமைச்சரவை போன்றதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. 2000 விட்னஸஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாடு சிபிசிஐடி. அது பண்றதுக்கு 50 வருஷம் ஆகுங்க. 2000 அதுல பாதி பேர் செத்து போடுவாங்க சார் அதுக்குள்ளயும். ஆக மொத்தம் இது வேண்டும் என்றே செய்கிறார்கள். டெல்லி எப்படி பார்க்கிறது சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, கட்சிகள் ரீதியாக, தலைவர்கள் ரீதியாக என்று பார்த்தால், அரசியல் ரீதியாக பார்த்தால் இது வரவேற்க ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூடிய விரைவில் அவர் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், சிசோடியா போன்றவர்கள் பதவியில் ஏற்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒதுங்கிவிட்டார். செந்தில் கவிதாக்கு தான் பதவியே கிடையாது. ஆக மொத்தம் ஒரு 15 நாட்களில் 6 மத்திய சுப்ரீம் கோர்ட்டினால் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகளில் செந்தில் பாலாஜி ஒருவர் தான் மீண்டும் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்து வழக்கறிஞர்களிடையே, நீதிபதிகளிடையே நிலவுகிறது. அது நீதிபதி தங்களுடைய கருத்துக்களில் ஓப்பனாக தெரிவிக்கிறார்கள். ஸ்பெஷல் ஜட்ஜி கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாலே அந்த ஸ்பெஷல் ஜட்ஜி 6 மாசத்துல கேஸ் முடிச்சிருவாங்க சார். 2026 ஜூலை ஆகஸ்டுக்குள்ள செந்தில் பாலாஜியை பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் அது தமிழக அரசியலில் ஒரு புது திருக்கமாக இருக்கும். திமுகவிற்கு தலைவலி வரும். தாங்கள் கேட்ட முதல் கேள்வி அது. உதயநிதியை பற்றி பலர் வரவேற்கிறார்கள். மத்திய பாஜக அரசாங்கத்தினுடைய ஆதரவாலும் மத்திய பாஜகவினுடைய ஒத்துழைப்பினால்தான் செந்தில் பாலாஜி, உதயநிதி மற்றும் பலருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு கவர்னருக்கு டெல்லியிலிருந்து தாக்கீது சென்றது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அதை தவிர பொன்முடிய டிபார்ட்மெண்ட் மாற்றி இருக்கிறது கவர்னரை குஷிப்படுத்த. மனோஜ் தங்கராஜனுடைய மந்திரி சபை நீக்கம் என்பது நரேந்திர மோடிக்கு மீது அவர் சவப்பெட்டியை கார்ட்டூனாக போட்டு
தன்னுடைய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களின் முஸ்லிம்களின் ஒரு உசுப்பி விட்டாரே, அது பாஜக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்து அண்ணாமலை போட்ட பிரதமர் செயலகத்தில் இருந்து கூட தொலைபேசி சென்றது மு.க. ஸ்டாலினுக்கு. அதற்குதான் பழி வாங்கப்பட்டார் என்று டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது. வினோத், உதயநிதிக்கு ப்ரமோஷன் கிடைத்து வரவேற்கிறார்கள். அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம். ஆனால் டெல்லியில் திரைமறைவாக காங்கிரஸும் சரி பாஜகவிலும் சரி சிபிஎம் சிபிஐயிலும் பேசுவது என்ன என்று கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே 2026 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உதயநிதியைத்தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உதயநிதி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் தவிர ஒன்னே ஒண்ணு, முகுல் வாஸ்னிக், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டால், 40 இடங்கள் நாங்கள் அசம்பிளியில கேட்க போறோம். 234 40 35க்கு ஒத்துப்போம். அதோட முதல்ல ஒரு சட்டசபை தேர்தலுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்னு ஒரு பிளஸ் ஒன்று கொடுப்பாங்க. எப்படி ப. சிதம்பரத்துக்கும் வைகோவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி இப்பொழுது ராஜ்யசபாவை விட்டு விட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஜெயராம் ரமேஷ் என்னிடம் தெரிவித்தது என்ன என்று கேட்டால், அதைத்தான் செல்வ பெருந்தகையும் கார்த்திக் சிதம்பரம் பிரதிபலிக்கிறார்கள். ஜெயராம் ரமேஷ் சொல்லுவதை ராகுல் காந்தியுடைய மனதில் இருப்பதை அவர் பிரதிபலிக்கிறார் என்று தான் என்னுடைய கருத்து. ஜெயராம் ரமேஷ் சொல்லுவது, 2 மந்திரிகள் எங்களுக்கு தேவை, 2026 40 சீட்டு 2 மந்திரி சபை, அந்த மாதிரி கண்டிஷனோட பேச போறாங்க. சோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற திருமாவளவனுடைய அந்த கோரிக்கையை வந்து காங்கிரசும் வழிமொழியே இருக்கிறது. காங்கிரஸ் சொல்லிதானே சார் திருமாவளவன் சொல்ற வினோத். காங்கிரஸ் சொல்லாம அவர் சொல்ல மாட்டாரு. யாரு பின்னணியில் ஆட்டி படைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை திருமாவளவனை? ராகுல் காந்தி. காரணம், அவர் உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பலம் இழந்து விட்டார், காங்கிரஸ் பலம் வந்து விட்டது என்று ராகுல் காந்தி சிந்தனையில் கூற, நாம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ராகுல் காந்தியுடைய கணக்கு படித்தான் அவர் ஜெயராம் ரமேஷையும் உசுப்பி விட்டிருக்கிறார். அதே சமயத்தில் திருமாவளவன் உசுப்பிட்டிருந்தது ராகுல் காந்தி தான் என்று அழுத்தமாக சொல்லுகிறார்கள் காங்கிரஸில். சோ கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற அந்த காங்கிரஸோட கோரிக்கையை வந்து ஒரு ஆழம் பார்ப்பது போல வந்து திருமாவளவனை பேச வைத்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. ஆமா, கரெக்ட், நன்றாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். அதற்கு எதிர்மறையாக அந்த விவாதம் ஏன் வந்தது? கடைசியாக முருகன் மகாநாட்டிற்கு பிறகு ஆளுநருடன் கைகோர்த்து சொல்லுகிறார்கள். திமுகவில் ஒரு நூதன முயற்சி, திரைமறைவு முயற்சி மத்திய அரசாங்கத்தில் கைகோர்த்து கொண்டு போவது ஏன் என்று ராகுல் காந்தி கேட்கிறார். ராஜ்நாத் சிங் வந்தபோது அவர் கூப்பிடலைங்கிறது கூட அவருக்கு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. ஆனாலும் ஏன் திமுக சமீப காலமாக ஒரு நூதன போக்கை கடைபிடிக்கிறது? பாஜகவை அவர்கள் என்ன லோக்சபா ராஜ்யசபால டிஎம்கே வந்து காங்கிரஸுக்கு ஒத்து போலுங்க. அந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட்ல கூட அவங்களுக்கு ஒத்து போல. பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒத்து போல. இப்ப உதயநிதியினுடைய பதவி உயர்வுக்கு கௌதம் அதானியும் கரண் அதானியும் ட்வீட் போட்டிருக்காங்க, வெல்கம் பண்ணி, அண்ணா உதயநிதி அண்ணா என்று. அதெல்லாம் ராகுல் காந்தி பிடிக்காது. அதெல்லாம் ராகுல் காந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் உசுப்பி விடுகிறார்கள். இந்த அழுத்தத்தினால் தான் கூட்டணி என்று ஒரு பெயரை ஆரம்பித்திருக்கிறது காங்கிரஸ். விடுதலை சிறுத்தைகள், ப. சிதம்பரத்துடைய மகன் நம்ம கார்த்திக் சிதம்பரம் என்று டெல்லியில் ஓப்பனா பேசுறாங்க.